வலிக்குதா? வலிக்கல, ரொம்ப வலிக்குதுடி. பைத்தியம், எவ்வளோ பேர் அடிபட்டிருக்கு, மனசாட்சி இல்லாமல் வலிக்குதான்னு கேட்குற? இங்கே பாருங்க ஜி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு யாரையும் விடாதீங்க, எல்லாருக்கிட்டையும் சரி. டேய், எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன்டா, யாருக்குமே தெரியல. ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கூப்பிட்டு போயிருப்பாங்களா? டேய், நமக்கு தெரியாமல் எப்படிடா அவள் போக முடியும்? அவளே தான் வெளில போயிருப்பா. சாரிடா. ஆனால் இது கூட வலிக்கல. என்னை அடிக்கும் போது அப்படி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த பற்றியா, அதுதாண்டி வலிக்குது. ஹலோ, டேய், எங்கண்ணா ஜனனி? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்கேஜ்மெண்ட்னு தெரிஞ்சு ஜனனியை யாருக்கும் தெரியாம கூப்பிட்டு வந்துட்டான். அவளே தான் விருப்பப்பட்டு வந்தா, நீ தான் அவனை தூக்கிட்டு போயிட்ட. என்னடா ஆச்சு? நேற்று இவன் சண்டை போட்டு போனதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அவள் என்ன நினச்சானே தெரியல, நேற்று சாயந்தரத்துலேருந்து காணும். இவன் தான் எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கான். அவளே தான் வந்தா. நைட் எல்லாத்தையும் பேசி மேரேஜ் வரைக்கும் ஓகே பண்ணி வச்சுருந்தோம். காலையில் எழுந்து பார்த்தா அவளை காணும். அவளை இவன் தான் எங்கேயோ கூப்பிட்டு போய் வச்சிருக்கான். அவளுக்கு கல்யாணம் ஆக போகிறது தெரிஞ்சுதான் அவன் கூப்பிட்டு போயிருக்கான். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். உனக்கு தான் எதுவும் தெரியல. இது எல்லாமே அவன் சொல்லி தான் நடக்குது. நீ வேணான்னா அவன் உன்னை விட்டு போகணும், நீ வேணும்னா அவன் வரணும். இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி அவன் கூட இருப்பா? இவன் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு அவன் அங்க போயிருக்கா. நேத்திக்கு அவன் இவனோட கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னா. நைட்டு எங்க வீட்டில் தான் இருந்தா. நேத்து அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் அவன் வந்தா. அவளுக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்ல, அவன் மறந்துட்டான். நீங்க போய் அவளுக்கு என்ன ஆச்சு பாருங்க.
ஏங்க ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். ஏங்க என்னங்க யாருன்னு தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன. நீங்க கூட தான் யாருன்னு தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கீங்க. ஆமா, யார் நீ? அதை நீங்க தாங்க சொல்லணும். என்னதான் உன் பிரச்சனை? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? பார்த்தா ஒரு ஹாய் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ண சொன்னல, அதை விட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? அப்போ ஃபாலோ பண்ணாத. ஏங்க அதுக்கு நான் ஹர்ட்டே ஆகிக்கிறேன். போங்க நீங்கள் போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். போங்க, நான் பின்னாடியே வரேன். என் ஹார்ட்ல அடிக்கிற பீட்டு தான் அட உன்னால தான் துடிக்குது. உன் வீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே அட டபுளா துடிக்குது. என் ஹார்ட்ல அடிக்கிற பீட்டு தான் அட உன்னால தான் துடிக்குது. உன் வீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே அட டபுளா துடிக்குது. கண்ணே நான் உன்னை பார்த்தேன், சிரிச்சே நீ என்ன கௌத்த, உன்னை நான் இன்னும் ரசிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை புரிஞ்சேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் பின்னாடி சுத்த மாட்டேன், கவிதைகளா எழுத மாட்டேன், சீனெல்லாம் போதும் கொஞ்சம் ப்ளீஸ் நிப்பாட்டேன். மூடு சும்மா அதை சொல்லிட்டு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னையா? என்னையா உன்னை தான்டா. அடிங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. நான் மெடிசன் படிக்கலான்னு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷனுங்க, சூப்பர், நல்ல விஷயம் தானே. கவுன்சிலிங்க்கு வெயிட். தெரியும் தெரியும், உங்கள் மார்க்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கிடைக்கும், ஆனால் எங்கே கிடைக்கும் தான் தெரில. புரியல. கண்டிப்பாக வேறு டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அப்போ போய் தானே ஆகணும். என்னங்க ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்கிறேன் தெரியுமா? ஓ அப்படியா? சரிங்க. ஆமாம், ஏன்னா ஏமாந்துடக்கூடாதுல்ல. நானும் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுவேன், அப்புறம் நீங்களும் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்கல்ல. அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுங்க. நான் வரேன். சரி போங்க. பாய் பாய். என்ன வச்சா ஓகே தானே? டிங் உன்ன போன ஓடு. கடைசியா வாழ்ந்து போய் சொல்லிட்டா. அவனை அவாய்ட் பண்ணணும் தானே சொன்னேன். உண்மையை தான் சொன்னேன். இந்த குழந்தையெல்லாம் ஏமாற்றி ஊசி போடுவாங்க பார்த்தியா? அப்போ அந்த குழந்தை மூஞ்சி நீ பார்க்கணுமே. அந்த மாதிரி தான்டா இப்போ இருக்கு என் நிலமை. இனிமேல் தேவையில்லாமல் பின்னாடி வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒருவேளை அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? உனக்கு உண்மையிலேவா இன்ட்ரெஸ்ட் இல்லை? நீ தான் அவளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல? நீ எதுக்கு போய் அவன்கிட்ட வாண்டடா சொன்ன? அப்புறம் எதுக்கு வாண்டடாக வந்து உங்ககிட்ட சொல்கிறா? அப்படியே போக வேண்டியதானே? அவன் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையே. ஆமாம்ல. கரண் ஜனனியை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரிலேட்டிவ் மாமா பையன். கரண், நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்ச 4 மாதத்துக்கு அப்புறமா தான் கரண் அவன் லைஃப்பில் வந்தான். புரிஞ்சுக்கோ கரண், நம்ம யாருமே அவளை ஃபோர்ஸ் பண்ணல. அவள் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மேரேஜ்க்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த பையனை அவள் மறந்துட்டா கரண். ஆனால் நான் சொன்னதில் ஒரே ஒரு பொய் இருக்கு. ஆனால் அவன் இன்னும் உன்னை மறைக்கலை. எங்கண்ணா போயிருப்பா அவ? தெரிலடா, எனக்கு இன்னும் அவன் மேலே தான் டவுட்டாக இருக்கு. நானும் அவளும் பேசி 6 மாதம் ஆச்சு. அதனால தான் அவன் என்கேஜ்மெண்ட் கூட நான் வரல. ஆனால் நேற்று தான் எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தா. அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். ஸ்ரீ, நான் சொல்றத தெளிவா கேளு. எனக்கு மேல கோவம் இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்ப தினேஷை பார்க்க அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ இதை பார்க்கும்போதே என்கிட்ட ஃபோன் இருக்காது.
அவனை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும். ஹாய். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் சொல்கிறீங்க? பண்ணக்கூடாதா? இல்லை, இருக்கட்டும். நீ வருவேன்னு நினச்சேன். அப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போதான். என்ன திடீர்னு? சும்மாதான். சரி, ரிசல்ட்டு சொல்லு. ரிசல்ட்டா? அதுக்குள்ளையா? இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்? அவசரப்படாத, வெயிட் பண்ணு. அவ்வளோ சீக்கிரம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அப்போ சொல்லிடுவீங்களா? தெரியல, ட்ரை பண்ணுங்க, எல்லாமே பாசிபிள் தான். இதுக்கு மேலே வேணாம், என் வீடு வந்துருச்சு, நான் போகிறேன். இல்லை, கொஞ்சம் தூரம் நானும் வரேன். நான் பார்த்துக்கிறேன். ம் ம் ம். ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. கவுன்சிலிங் லெட்டர் எப்போ வந்துச்சு? காலையில தான். அவன்கிட்ட எப்படி சொல்ல போற? அதாண்டி எனக்கும் தெரியல. எந்த ஊரு? கோயம்புத்தூர். போகணுமா? போய் தானே ஆகணும். நீ என்ன பண்ண போற? தெரியல. எவ்வளவு தூரம் போனாலும் வருவேன்னு சொன்ன. உண்மையிலே என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லை, வரணும்னு நினைச்சா. See you. வா போலாம். பிரிக்க கூட இல்லையாடா? அவளை இங்கேருந்து போகிறா, வீட்லேயும் படிக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. ஏன் மச்சான், கோயம்பேட்டில் எதனா காலேஜ் இருக்கே? கோயம்பேடா? ஆ, COIMB. கோயம்புத்தூரா? மச்சான், கோயம்புத்தூரா? நீ இந்த ஆடியோ பற்றி தினேஷ்ட சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்நேரம் என் ஃபோனில் எங்கள் அண்ணனும் இந்த ஆடியோ கேட்டுட்ருப்பான். நீ தினேஷ்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடு. அவனுக்கு என்னை பார்க்க வரணும்னா எங்கே பார்க்கணுன்னு அவனுக்கு தெரியும், எங்கே வரணும்னு அவனுக்கே தெரியும். இதை மட்டும் அவன்கிட்ட சொல்லிவிடு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடு. யாருக்குமே தெரியாத இடம், நீயும் நானும் மட்டும். நமக்கு யாருமே வேணாம். உனக்கு நான், எனக்கு நீ. ம்? அவனுக்கு உசைன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஒரு போலீஸ். கடைசியாக ஸ்ரீக்கு ஆடியோ அமைச்சிருக்காடா. கண்டிப்பாக அவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பான். ஸோ கேர்ஃபுல்லாக இரு. தெரியலடா, நான் இந்த ஆடியோவை கேட்டுருவேன்னு தெரிஞ்சு அவனுக்கு மட்டுமே புரியுற மாதிரி பேசியிருக்கா. இங்கே பாரு,
டிபார்ட்மெண்ட்ல நானே சொல்கிறேன், இந்த பிரச்சனை போலீஸ்லாம் போனால் வேற மாதிரி போயிடும். நம்ம வீட்டு பொண்ணு நமக்கு வேணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணு. அந்த பையனை ஃபாலோ பண்ணு. அந்த பையனை பிடிச்சா நம்ம பொண்ணு கிடச்சிரும். போகணுன்னு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? அது உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூர். உள்ளே யாராச்சும் ஆள் வச்சிருக்கியா என்ன? சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கும் கோயம்புத்தூர் வரும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? உன் டைம் நல்லா இருக்கு. சரி, ஓகே, ரிசல்ட் சொல்லு. நீ என்ன இங்கேயே இருக்க போற? கோயம்புத்தூர் வா. அப்போ அங்கே வந்தால் சொல்கிறியா? தெரியல. அது வரைக்கும் கீப் ட்ரைங். ஆல் தி பெஸ்ட். நிறையாமல் மறையும் நிலவே. சொல்கிறா. ஹலோ அண்ணா, அவனும் அவன் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர் ரூட்டில் போயிட்டு இருக்காங்கண்ணா. எங்க? துணையில்லா மழலை போலே அந்த பையன் கோயம்புத்தூர் ரூட்டில் போயிட்டு இருக்கான். இரவெல்லாம் தவித்தேன் தானே. அவங்க 2 பேர் அங்கே தான் காலேஜ் படித்தாங்க, அங்கே தான் லவ்வும் பண்ணாங்க. இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம். நீ கோயம்புத்தூர் போயிடு, நானும் 2 நாளில் வந்துடுறேன்.